வணக்கம் தலைமைகளே. முன்பெல்லாம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லி பெருமிதமாக பேசிக்கொண்டிருப்போம். இன்றைக்கோ வந்தாரை சாக வைக்கும் தமிழ்நாடு, அதுவுமே நம்மை நம்பி வந்த ஒரு 3 வயது பெண் குழந்தை அவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாகி மரணம் அடைஞ்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஆத்திரத்துக்கு வருது. இன்னைக்கு வடக்கு பத்திரிகை எல்லாமே தமிழ்நாட்டில் சென்னையில் என்ன நடக்கிறது, 3 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையான்னு சொல்லி அந்த அளவுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையாகவே நினைப்பதற்கு மிக ஆத்திரமா இருக்கு. இதை பேசலான்னு குறிப்பிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை நடந்தது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை மாலை செய்தியாக வந்திருக்கு. தினமணியில் போட்டிருக்காங்க, இந்த பெண் குழந்தை 3 வயது பெண் குழந்தை இறந்தது பாலியல் பலாத்காரத்தில் கும்மிடிப்பூண்டி, சென்னை. இந்த சம்பவம் தினமணியில் போட்டிருக்க சம்பவம் போரூர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 50 வயது மதிக்கத்தக்க ஒரு தனவேல்னு பெயர் போட்டிருக்கு, அழைத்து சென்று பாலியல் வன்முறை செய்தால் கைது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இங்க 3 வயது பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன ஆட்சி செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் கேள்வி எழுப்ப தோன்றுகிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் ரீல்ஸ் மோகத்தில் மயங்கி கிடப்பது மிகப்பெரிய எரிச்சலை வரவழைக்கிறது. மக்கள் முதன்மையாக இந்த அரசிடம் அல்ல, எந்த அரசிடமும் எதிர்பார்ப்பது சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும் என்பதை. எந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பேணி பராமரிக்கப்படுகிறதோ அந்த மாநிலம் அனைத்து துறையிலும் முதலிடத்துக்கு செல்லும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஒண்ணுதான் எதிர்பார்ப்பாங்க, சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனா 3 வயசு பெண் குழந்தைக்கு இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடக்கும்போது இங்க சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. அதாவது எப்படியும் ஒரு எண்ணம் இருக்கணும், தமிழ்நாட்டில் பெண்கள் மீது கை வைத்தால், பெண்களை பாலியல் வன்முறை செய்தால், குழந்தைகளை தொட்டால் தமிழ்நாட்டில் ஒரு நொடி உயிர் வாழ முடியாது. அதுக்கப்புறங்கிற எண்ணம் குற்றம் செய்பவன் மனதில் இருக்க வேணும். அப்பதான் குற்றம் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை போல எண்ணம் உள்ளவன், பெண்ணை பாலியல் வன்முறை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன், போதையை போட்டுக்கிட்டு பெண் குழந்தைகிட்ட தவறாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் எவ்வளவுதான் போதையை போட்டு செஞ்சாலுமே அப்படி செய்தால் அதன் பின்னால ஒரே ஒரு நொடி உயிரோடு இருக்க முடியாது, தமிழ்நாட்டில் உயிரோடு விட மாட்டாருங்கிற எண்ணத்தை அவர்களிடம் விதைக்க வேண்டும் அரசு. அதை விட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த வித பிரயோஜனமே இல்லை. தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே வர வேண்டியது இருக்கு. எனக்கு தெரியும் திமுகவுக்கு ஊடக பலம் தமிழ்நாட்டில் அதிகம்னு சொல்லி சின்ன பிரச்சனை பெருசா கிளப்புவாங்க. ஆனா கண் முன்னால பார்க்கிறேன், உணர்கிறேன், தொடர்ச்சியாக பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. இதுல உச்சமா 10 வயது மாணவிக்கு நடந்துச்சு, இன்னைக்கு 3 வயது குழந்தைக்கு நடந்திருக்கு. இனி பெண் குழந்தை பிறப்பதற்கே பயப்படும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. அதுதான் உண்மை. இதுக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களே சிரித்து கொண்டிருப்பதான் இத்தனை காரணம். இதற்கு முன்னால் குற்றம் நடக்கும் போதே கடுமையாக நடவடிக்கை எடுத்து தண்டிச்சிருந்தா இது நடந்திருக்காது, நிச்சயமா சொல்ல முடியும். அப்படி ஒரு செய்தி பரவும் போது குற்றம் செய்பவன் மனதில் பயம் என்பது தன்னை போல இருக்கும். இந்த 10 வயது மாணவி கோவையில பாலியல் வன்முறைக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்ட போதே குற்றவாளி மீது கடுமையாக தண்டனை எடுத்துக்க வேண்டும். ஆனா அதை செய்ய வேண்டிய உச்ச பொறுப்பில் இருந்த பெண் போலீஸ் அதிகாரி, அதுவும் ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல்ங்கிறாங்க, ரம்யா பாரதி என்பவங்க, அது சம்பந்தமா நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கும் சமயத்துக்கு முன்போ பின்போ அந்த இடத்துல சக அதிகாரிகளோடு சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. அவ்வளவு பெரிய அருவருப்பை கொடுத்து இந்த செய்தி, அந்த ரம்யா பாரதி சிரித்து மகிழ்ந்த செய்தி
இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த வீடியோ போட்டு அந்த வீடியோக்கு வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாமல், அதை பற்றிய சிந்தனை இல்லாமல், அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்போ பின்போ அப்படி சிரித்து மகிழ்ந்தது ஒரு அருவருப்பான தோற்றம் கொடுச்சு. அதே பிரச்சனையில் தான் அமைச்சர் கீர்த்தனா, அமைச்சர் ஆனந்த் அதை பற்றி கேள்வி கேட்டப்ப இதை போல கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் பதில் கொடுக்காம அதை பற்றி பேச விரும்பவில்லைன்னு சொல்லி நகர்ந்து போனதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். குற்றவாளிகளை சரியாக அணுக தெரியாமல் நடவடிக்கை எடுக்க தெரியாத அரசு அமைச்சர்களால் தான் இந்த பிரச்சனை தொடருது. அந்த 10 வயது மாணவி கொல்லப்பட்ட போய் மிக கடுமையான தண்டனையை உலகத்திற்கு முன்னால், இந்தியாவிற்கு முன்னால், தமிழ்நாட்டிற்கு முன்னால் எடுத்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த 3 வயது குழந்தைக்கு இப்படி நடந்திருக்காது. நிச்சயமா நீ பெண் குழந்தை பிறப்பதற்கு பயப்படும் சூழல் நிச்சயமா உருவாகும். அந்த மாதிரி தான் இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காம ரீல்ஸ் போறது, சிரித்து மகிழ்வது, அத்தனை பேர் பார்க்கும்போது என்னமோ பெரிய சாதனையை செஞ்ச மாதிரி ரம்யா பாதி சிரிச்சாங்க. உலக சாதனை செஞ்சுட்டு உலகமே பாராட்டுவது போலும் மிகப்பெரிய புரட்சி பண்ணது போல சிரிச்சுட்டு இருக்காங்க. இவர்களை போன்ற அதிகாரி இருக்கும்போது எப்படி குற்றங்கள் குறையும் என்ற கேள்விதான் எழ தோணுது. என்னைக்கு ஒரு அமைச்சரோ அதிகாரியோ ரீல்ஸ் மோகம் கொண்டு தேவையில்லாம அவர்களுடைய கடமையை சரியாக செய்யாமல் ரீல்ஸ் மோகம் கொண்டு எப்படா நம்மளை வீடியோ எடுப்பாங்க, எப்போ அது போஸ்ட் பண்ணுவாங்க, எத்தனை லைக் வரும், எத்தனை பேர் கமெண்ட் போடுவாங்க, எத்தனை பேர் கமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நினப்பு பூரா ரீல்ஸ் மேலே தான் இருக்கும். இந்த குற்றங்களை தடுப்பது, முன்னேற்றுவது, பெண்களை பாதுகாப்பது எதுவுமே நிஜத்தில் நடக்காது. நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும். இதை போல ஈடுபடும் குற்றவாளிகளை எப்படி கடுமையாக அணுக வேண்டும் என்று சொல்கிறனோ அதே போல இதுக்கு சிரித்து மகிழ்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள், சரியாக பதில் சொல்லாமல் நகர்ந்து சென்ற அமைச்சர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பரிதாபமான குழந்தையின் அப்பா அம்மா பீகார் நாட்டிருந்தவர்கள், பஞ்சம் பிழைப்பதற்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்கள். அந்த பகுதியில் கும்படிப்பூண்டி பகுதியில் சிப்காட் தொழில்பேட்டையில் ஒரு ஸ்டீல் கம்பெனியில் அவங்க இருவருமே வேலை செஞ்சுருக்காங்க. இந்த குற்றத்தில், இது குற்றமே சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய கொடூரத்தில் ஈடுபட்ட மனநோயாளி அந்த கொடூரன், அவனுமே பீகாரை சேர்ந்தவன் தான். 19 வயதாகுது. பிபின் மன்சூரி அவனுடைய பெயர். அவன் அந்த அப்பா அம்மாவுக்கு தெரிந்தவன் தான், அந்த பகுதியில் வாழ்கிறான். இது சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு நடந்திருக்கு. அந்த அப்பா அம்மாவும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இந்த 3 வயது குழந்தை வெளியே விளையாண்டு இருந்திருக்கு. இவன் சாக்லேட் வாங்கித்தரேன், பிஸ்கட் வாங்கித்தரேன் கூட்டி சென்று அதுக்கப்புறம் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தை கூட்டு போய் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி இருக்கிறான். அந்த வழியா போனவர் ஒருவர் அதை பார்த்து சத்தம் போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் ஒன்று கூடியிருக்காங்க, அவனை விரட்டி பிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை சுயநினைவில்லாமல் இருந்திருக்கு. உடனடியாக அந்த குழந்தைய மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. முதல்ல அங்குள்ள கோட்டக்கரை அரசு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. முடியாமல் போனனால ஸ்டான்லி மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கு காலையில் 7:30 மணிக்கு அந்த குழந்தை மரணம் அடைந்து விட்டதுன்னு சொல்லி ஸ்டான்லி மருத்துவமனையில் அறிவிச்சிருக்கிறாங்க. மரணத்திற்கான முதன்மை காரணம், இவங்க பார்த்ததுல மருத்துவருக்கு தெரிஞ்ச காரணம் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தும் போது அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் அந்த இரத்தப்போக்கு தான் மரணத்திற்கு காரணம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதை தாண்டி அந்த பெண் மருத்துவர் விஜிலா தான் ஸ்டான்லி மருத்துவமனை சார்பாக பேட்டி கொடுத்தாங்க. அவங்களால பேசவே முடியல. மருத்துவ ரீதியான வார்த்தைகளே அந்த செய்தி நிறுவனத்தில் மியூட் போட்டு வெளியிடுறாங்க. கொச்சை வார்த்தைகள் அல்ல, மருத்துவ ரீதியான வார்த்தைகள். மருத்துவம் என்ன பண்ணாங்க, எந்த இடத்துல பண்ணாங்கன்னு சொன்ன வார்த்தைகளுக்கு மியூட் போடுறாங்க. அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளவு வலியை, சித்திரவதை அனுபவிச்சிருக்குன்னு சொல்லி நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக அரசு என்பது முதல் குறிக்கோளாக சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கும் அரசாக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நியமிக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு ரீல்ஸ் மோகம் கொண்ட ஒரு அதிகாரி, ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ மிகச்சரியாக தன்னுடைய கடமையை செய்வார் என்று எதிர்பார்க்கவே முடியாது. எப்பவுமே எப்படா ஏதோ ஒரு கேமரா நம்மளை பார்க்கும், எப்படா நம்ம ரீல்ஸ் மாதிரி நடிப்போம்,
அது எப்போ வந்து போஸ்ட் பண்ணி வெளியிடுவாங்க, என்ன கமெண்ட் வரும், என்ன லைக் வரும், தலைவர் பார்ப்பாரா, இதை நம்ம நடிப்பை கண்டு மயங்குவாரான்னு சொல்லி எதிர்பார்ப்பது போல் நடக்கும். இன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏவோ அமைச்சராக தெரியல, அவங்களும் பெண் தான். எப்போ பார்த்தாலும் கை குழந்தை தூக்கிட்டு வர மாதிரி அவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, அதில் மகிழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லோருக்குமே குழந்தைகள் உண்டு. ஆளாளுக்கு குழந்தை தூக்கிட்டு வேலைக்கு வந்தாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கணும். கொண்டு செயல்படக்கூடாது. எல்லோருக்குமே குழந்தை இருக்கு. என் பணிக்கு நான் இப்போ பேசுகிறேன், என் வேலைக்கு போகிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், என் குழந்தைய தூக்கிட்டு போக முடியுமா? அதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அப்பா அம்மா இருப்பாங்க, மாமனார் மாமியார் இருப்பாங்க. அதை தாண்டி ஏதாவது ஒருத்தர் குழந்தையை கொடுத்து கடமையை போய் செய்யணும். அதை விட்டு போட்டு ரீல்ஸ் மோகத்தால் குழந்தையை தூக்கிட்டே வந்துட்டு கூடாது. குழந்தையை வச்சுக்கிட்டு இருந்தால் வேலை எப்படி செய்ய முடியும்? உலக நாடுகள் என்ன நினைப்பாங்க? கடமையை செய்ய வர இடத்துல குழந்தையை தூக்கிட்டு வராங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? இதை போன்ற ரீல்ஸ் மோகத்தோடு இவங்க இருப்பதால் தான் சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். நிச்சயமாக ரம்யா பாரதி அந்த அதிகாரி போன்று தன்னை மறந்து அந்த குழந்தையுடைய வலியை மறந்து சிரித்த அதிகாரிகளை அதை போன்ற பணியில் வைக்கவே கூடாது. இவங்கெல்லாம் அந்த பணிக்கு ஏற்ற ஆளே கிடையாது. அதே போல இப்படி ரீல்ஸ் மோகத்தால் இதை போன்ற கேள்வி கேட்கும்போது அதற்கு பதில் சொல்லாமல் நழுவி செல்லும் கீர்த்தனா போன்றவர்கள், ஆனந்த் போன்றவர்கள் இப்படி குழந்தையை தூக்கி அதன் மூலம் விளம்பரம் தேடி கொண்டிருக்கும் இந்த ஆட்களை போன்றவர்கள்லாம் நிச்சயமாக அவர்களால் தமிழ்நாடு முன்னேறாது. அதை தாண்டி இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. இவர்கள் பின்னடைவைத்தான் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக பின்னடைவை தருவார்கள். இவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக இப்படி போய்கொண்டே இருந்தால் தாவேகா வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் டெபாசிட் கூட வாங்காது. நிச்சயமாக எழுதி கொடுப்பேன். அவ்வளவு கோபம் வருது குழந்தைகளை தொடும்போது. அதை தாண்டி இன்னைக்கு இந்த ஆதவ் அர்ஜுனா லாட்ரி குடும்ப ஆதவ் அர்ஜுனா பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு பேசும்போது பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் கட்சியில் இணைகிறார்கள் சொல்லி மிகப்பெரிய எண்ணிக்கையில் இணைகிறார்கள் சொல்லி பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த இணைகிற ஆட்களுக்கு இணையாக கூட கூட்டத்தில் ஆள் இல்லை. மொத்த சேரும் காலியாக இருக்கு. எந்தவித மழையும் வரல, புயலும் இல்லை, எந்த இயற்கை பேரிடரும் இல்லை. நான் கூட ஒரு கூட்டத்தை நடத்தும் போது முன்ன காலியாக இருக்க சேரை வீடியோ எடுக்கலாம் அல்லது பின்ன வீடியோ எடுக்கலாம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேச பேச வீடியோ எடுக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா பேசும்போது வீடியோ எடுக்கிறாங்க. மேடையில் இருந்த ஆட்களுக்கு இணையாக கூட கீழே ஆட்கள் இல்லை. முதல்ல இந்த பாஜக சம்பந்தப்பட்ட இந்து கட்சிகள் நடத்தும் கூட்டத்தில் இப்படி தான் இருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு முன்னால் பாஜக தலைவர்கள் பேசும்போது மேடையில் இருக்கும் ஆட்களுக்கு இணையாக கூட கூட்டத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க, சேர்கள் காலியாக இருக்கும். அதே காட்சியை இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா பேசும்போது நான் பார்க்க நேர்ந்தது. உள்ளாட்சி தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. இதே போல பெண் குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள் தொடர்ந்தால் மக்கள் தெருவில் இறங்கி அரசுக்கு எதிராக போராடுவாங்க. நிச்சயமா மறந்துடாதீங்க. நான் சொன்னது மிகச்சரியான செயல். அரசுக்கு எதிராக பேசினால் எப்படி நடவடிக்கை பாயும் என்று யூடியூபர்கள் பேசுபவர்கள் பயப்படுறாங்களோ அதே போல இதை போல தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை தவறாக தொட்டால், பாலியல் வன்முறை செய்தால், கொலை செய்தால் அதுக்கப்புறம் ஒரு நொடி உயிரோடு இருக்க முடியாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற எண்ணத்தை குற்றவாளிகள், குற்றம் செய்பவர்கள் மனதில் கொண்டு வர வைக்க தெரிய வேண்டும் அரசுக்கு. நன்றிகள்.